தமிழ்நாட்டுல தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எந்த கட்சிகள் எங்க போக போகுது அப்படின்ற பரபரப்பான ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசியல் களமானது இருக்கு. ஸோ இது தொடர்பாக நீங்க நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வே டூ நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கே. நேரு அவர்கள் பெரிய ஊழல், அதாவது அவருடைய துறையில பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடி தமிழ்நாடு காவல்துறைக்கு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுதான் ஒரு 2 நாளா தமிழ்நாடு அரசியலை அப்படியே தகதகன்னு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 888 கோடி வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு போடலாம். ஏன் அந்த கணக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி அவங்களுடைய டாக்குமெண்ட்ல சொல்றாங்க, அவங்களுடைய அறிக்கையில சொல்றாங்க, ஒவ்வொரு வேலைக்கும் கிட்டத்தட்ட வந்து 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேலையினுடைய அந்த எவ்வளவு பேரை வந்து பணி அமர்த்தியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து பணி அமர்த்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அறிக்கையில இருக்கு இதெல்லாம். எப்படி பாக்குறீங்க? இது மெகா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக கையில் எடுக்கிறாங்க. ஊழல் நடந்திருக்காங்க, அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. நேத்து கூட நான் உட்காந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்தேன். டிவியில எந்த நியூஸும் வந்த மாதிரி தெரியல. நீங்க ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குன்றீங்க, 888 சொல்றீங்க, ஃபேன்சி நம்பர்ல ஊழல் நடந்திருக்குன்றீங்க, அது போக கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம் நடந்திருக்குன்றீங்க, பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்றீங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. பட் நியூஸ்ல எல்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடந்ததா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா இங்க அப்படி ஒரு போராட்டம் நடந்ததா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். டிவியை பார்க்கும்போது டிவியை பார்த்தோம்னா அதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. ஏதோ மேபி துபாயிலேயோ சைனாலேயோ போராட்டம் நடந்திருக்கும் போல, இங்க நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தி ஒரு நியூஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம மீடியா ஸ்கேம் பத்தி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா ஸ்கேமை விட மீடியா ஸ்கேம் தான் முக்கியம். இப்ப மீடியால என்ன பேசிட்டு இருக்காங்க? ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இணைந்துட்டாங்க. ஆமா, எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. அடுத்தது இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயோட போய் இணைஞ்சிருவாங்களா, அப்புறம் விஜயை பத்தி இன்னொரு சைட்ல டிஸ்கஷன்ஸ், இதெல்லாம் பேசுறாங்க. இங்க ஒரு அரசு இருக்கு, அவங்க மேல பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இங்க சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை இடி வைக்கிறாங்க. அது கரெக்டு தப்பு அதெல்லாம் செகண்டரி. ஆனா அதை ஒரு நியூஸா போட்டு டிஸ்கஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி அரசியல் இதுதான் முக்கியமா? இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம், சாமானியனை பாதிக்கக்கூடிய விஷயம். அதை பத்தி பேசாம இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்கு. டு லேர்ன் ஹூ ரூல்ஸ் ஓவர் யூ, சிம்பிளி ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர் நாட் அலவுட் டு கிரிட்டிசைஸ். ஸோ உங்களை யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா, உங்களால யாரை விமர்சிக்க முடியாது, அவங்க கையில அதிகாரம் இருக்கு அப்படின்றது அதோட பொருள். அந்த வகையில பார்த்தோம்னா திமுகவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் அவங்களை யாரும் விமர்சிக்கல, ஆளும் கட்சியா இருக்கும் போதும் யாரும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய இஷ்யூ வரும்போதும் மீடியா அதை பேச தயங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூல எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை தான் பேசணும். ஒரு பெரிய ஒரு மீடியா ஸ்கேமிங்க நடந்துட்டு இருக்கு. ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி சில சேனலோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறேன், டெலிவிஷன் சேனல்ஸோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது இதை பத்தின ஒரு நியூஸ் கூட இல்லை. இது ஒரு நியூஸா கூட கவர் பண்றது ஒர்த்து இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ இப்போ இடி தரப்புல அவங்க டிஜிபிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஸோ அந்த லெட்டர்ல நீங்க சொன்ன நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட்லாம் நடந்தது. முதல்வர் அவர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்குறாரு. ஸோ அங்கே பெரிய முறைகேடு நடந்திருக்கு. 25 to 35 lakhs வரைக்கும் லஞ்சம் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. The findings are shocking and alarming. The evidences clearly show that huge manipulations were done in the recently concluded selection examination process of officers and staff by MAWS department அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை எடுத்து பிரைம் டைம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, முக்கியமான அரசியல்வாதிகளை பாயிண்ட் பண்றாங்க. பட் அது எதுவுமே நடக்கல. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. The evidences collected shows that certain public servants, politicians, their close associates, private persons, candidates, etc. were involved in the manipulation of MAWS examination process அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. In financial year 2024-2025ன்றாங்க. ஸோ அப்போ பப்ளிக் சர்வன்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றாங்க.
அவங்களோட க்ளோஸ் அசோசியேட்ஸ், இந்த பிஏ நடுவில் புரோக்கர்ஸ் இவங்களாம் அசோசியேட் ஆயிருக்காங்க, ப்ரைவேட் பர்சனல்ஸ், கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது போக the said persons had access to confidential examination information even before the declaration of results. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் இருந்துக்குன்றாங்க. ஸோ அப்போ உங்களோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. ஓகே, உங்களை நம்பி எக்ஸாம்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும் பாவம். நமக்குலாம் பிரச்சனை இல்லை, நம்மலாம் இந்த டிபார்ட்மெண்ட் சைடே போனதில்லை. பட் சாதாரண யங்ஸ்டர்ஸை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஏஎம்ஏலாம் படிச்சுட்டு ஸ்விக்கி சொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருக்கான். என்ன நம்பிக்கையில் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளோ படிச்சுட்டு அந்த வேலையை என்ன நம்பிக்கையில் பண்ணுறான்? நாளைக்கு நமக்கு நல்ல வேலை கிடைச்சிரும், இந்த கஷ்டமான இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோப்போடு அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். எதை நம்பி அதை பண்ணுறான்? இந்த மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், எக்ஸாம் எழுதுவோம், படிச்சுட்டு இருக்கோம், அதை நம்பி இந்த இன்னைக்கு நம்ம தாக்கு பிடிக்கணுமேன்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணுறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. 25 to 35 lakhs வாங்கிட்டு யாருக்காவது தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு வேலையே கொடுக்குறீங்க. ஸோ ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதிருக்கு, அப்பியர் ஆகிருக்காங்க இல்லையா? 1.1 lakhs நினைக்கிறேன். பாருங்க, அப்போ அவங்க எல்லாமே முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அங்கே வந்து அட்டன் பண்ணால், நீங்கள் உங்களோட ஓன் மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஓன் ப்ரொசீஜர் நீங்கள் வச்சுருக்கீங்க, விச் இன்வால்வ்ஸ் மணி. ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் இங்கே. The said persons collected bribe for getting candidates selected for jobs in MAWS department. So of course bribe அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. The bribes were collected in cash and transferred using Hawala networks. ஸோ அஃப்கோர்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் வழியாக அந்த விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவாலா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. The bribes were collected with the active knowledge of the politicians, officials involved in the process. ஸோ பொலிட்டீஷியன்ஸோட நாலேஜோட இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதுக்கான டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அது போக candidates who paid bribes were selected by manipulating the examination process. ஸோ அதான் அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட்டாக புரோக்கனாக இருக்கு. The bribes collected were introduced to banking system in various beneficial entities so as to use the same for personal benefit. ஸோ இந்த bribes எல்லாம் அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அவங்க கைக்கு ப்ராப்பராக வந்து சேர்றதுக்கான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான், எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பாயிண்ட் இதுதான். Many candidates made it to the list by bribing. Thousands of candidates were cheated in the exam, which was expected to be fair and based on merit. Many meritorious and deserving candidates lost the opportunity of a lifetime to get selected in their dream jobs, and which was notified after years. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த 1 லட்சம் பேருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபேரான ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு நம்பி தான் அப்பியர் ஆகுறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் தகுதியானவர்கள் இருக்காங்க பாருங்க, கஷ்டப்பட்டு படிச்சு தகுதியானவனாகவும் இருப்பான் பாருங்க அந்த வேலைக்கு, அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது பாருங்க, அவன் தான் உள்ளதுலேயே பெரிய லெவலில் ஏமாற்றப்படுறான். தகுதியானவனை நீங்கள் தூக்கி வெளில போட்டுட்டு 25 to 35 lakhsக்கு அதை விற்கிறீங்க பாருங்க, அவன் தான் இதில் சீரியஸாக பாதிக்கப்படுறான். அவன் தான் உள்ளதுலேயே மோசமான விக்டிம் தான் அவன் தான். ஸோ அதனால நம்ம சிஸ்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, டிசர்விங் மெரிட்டோரியஸ் பீப்புளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. சிஸ்டம் அந்த அளவுக்கு கரப்டாகி போயிருக்கு. அதான் நம்ம எப்பவுமே சொல்றது, கவர்மெண்ட் கையில் இவ்வளோ பவர்ஸ் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கையில் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இந்த மாதிரியான லீக்கேஜஸ் இருக்கும், சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, பெரிய ஊழல் இருக்கு. ஸோ அதனால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம மீடியாவும் பார்த்தோன்னா இதை பற்றி பேசவே இல்லை. கே.என். நேரு அவர்கள் அஃப்கோர்ஸ் அவர் சைடில் அவரும் ஒரு விளக்கத்தை, ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அதையாவது வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்ல. இந்த மாதிரி இது நடந்திருக்கு, கே.என். நேரு சைட்லேருந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இது ஒரு டிஸ்கஷனாக தான் வைக்கலாம்ல. எதுவும் கிடையாது, இது நடக்கவே இல்லை. அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே கிடையாதுன்ட்டாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு, நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்கு வலியுறுத்துறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆமா,
அது டவுட்ஃபுல் தான் இல்லையா? அப்படியே இடி வந்து தமிழ்நாடு காவல்துறை நம்பி இதை அனுப்பணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, சிஸ்டம் பண்ணி அப்படிதான் ஆகணும். இருக்குன்றதுனால. ஆமா. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா, டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னு சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றாங்க. நான் உண்மையா கேட்கிறேன், இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இதெல்லாம் நமக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அமெரிக்கால இருக்கோம், இந்தியாவில தான் இருக்கோம். இங்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு. தமிழ்நாட்டு சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். கரப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தோம்னா பெரிய பெரிய வாகனங்கள்ல பயங்கரமா சொகுசா போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துலலாம் கரப்டா பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாலும் வெளியே அவங்களோட பணபலத்தை காட்டுறதுக்கு தயங்குவாங்க. நம்ம வெளியே பணபலத்தை காட்டணும்னா பெரிய நகையெல்லாம் போட்டுட்டு பெரிய கார்ல எல்லாம் போனோம்னா பெரிய மாளிகைகள்ல இருந்தோம்னா மக்கள் நம்மள மதிக்க மாட்டாங்க. கரப்ட் பொலிட்டிஷியன் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு எந்த கவலையும் எந்த பொலிட்டிஷியனுக்கும் இல்லை. எல்லா மெஜாரிட்டி பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தா ஆடி BMW போயிட்டு இருக்காங்க. அவங்களோட சேலரி என்ன, அவங்கள வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் என்ன, ஸோ அப்ப இந்த பணம்லாம் எங்க இருந்து வருது? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்லாம் கையில கிடைக்கும் போது ஏதோ புது விஷயம் மாதிரி நம்மளும் சீரியஸா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான் இது. டெஃபினட்டா டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான். ஒரு துறையில நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க. டீப்பா போனா எல்லா துறையிலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. பட் எனிவே இப்பயாவது இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்ல விஷயம். ஏதாவது கொஞ்சம் கன்க்ளூசிவா ஏதாவது நடந்ததுன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து இணைந்து தேவர் ஜெயந்தியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது பெரிய நியூஸாக இப்போ மாறி இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து சசிகலா அவர்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை மீட் பண்ணி இது ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு காலையில இருந்து இந்த நியூஸ் தான் போட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு மிளகா அரைக்க போறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்களாம் சேர்ந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பெரிய அல்வா சாப்பிட்ற மாதிரி காலையில இருந்து இந்த நியூஸை போட்டு தீட்டுறாங்க மீடியாக்கள். எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அலைன்ஸ் உருவாகுமா? இதுவே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு, செங்கோட்டையன் அவர்கள் அங்க போனது. அதான் இப்போ வந்து என்னன்னா, இதை வந்து நம்ம ஒரு மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்ப்போம். நம்ம எப்பவும் சொல்ற விஷயம் தான், திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மீடியாவில் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பெரிய மீடியா அட்டென்ஷன் வழங்கப்படுது. இது இவங்க எல்லாருமே அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். டிடிவி அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம். இவங்க எல்லாம், செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் பார்ட்டி மெம்பரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல இருக்க மாட்டாங்க சொல்றாங்க. ஓகே, ரைட்டு, ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசும்போது மெம்பரா இருக்கார், ரைட்டு. ஸோ டெக்னிக்கலி இது ஒரு வகையில பார்க்கும்போது அதிமுகவோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதிமுகவை பலவீனமா காட்டக்கூடிய விஷயம், அதிமுகவுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா நீங்க சொன்ன மாதிரி மீடியாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுவாங்க. இவர் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இப்படின்னா அப்படி பண்ணிடுவாரா, என்னெல்லாமோ சினாரியோல யோசிப்பாங்க. அதை நான் குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் எல்லாம் போய் மீட் பண்ணார்ல, அந்த பீரியட்ல ஓபிஎஸ் வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஓபிஎஸ் கூட இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன், அவரு அரசியலை ஃபுல்லா அரசியல் சார்ந்தே செயல்படக்கூடிய ஒரு ஆள். அவரு கூட இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் எல்லாம் கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க மீடியால உட்கார்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி அப்படி இப்படி வளைஞ்சு எடுத்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 வாரமா அதுதான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், யோசிச்சுதான் ஆகணும் அப்படி. ஸோ இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை பத்தி பேசுறதுக்கு மீடியால ஆட்களே இல்லை. அது நடக்கவே இல்லடா அப்படி ஒண்ணு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ இது ரெண்டையும் பாருங்க. திமுகவுக்கு ஒரு சைட்ல டேமேஜ் ஏற்படும்னா அதை பத்தி டச் பண்றதே இல்லை. இதே இது திமுகவுக்கு ஒரு விஷயம் லாபம் தரும்னா அதை டாப் டு பாட்டம் எடுத்து எந்த அளவுக்கு அதை அலச முடியுமோ அந்த அளவுக்கு அலசுறது. அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு மட்டும் யூடியூப்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் வெளியே வராது. இந்த ஸ்கேம்லாம் நடக்கவே இல்லை, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போய் படுத்து தூங்குடான்ருவாங்க, ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே கிடையாதுப்பாங்களா அந்த படத்துல, அந்த மாதிரிதான், ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, தேனும் பாலும் ஓடிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்றுவாங்க. ஏதோ நம்ம லக்குக்கு இப்போ கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறனால இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய சோர்ஸ்லாம் கிடையாது, நம்ம கிரவுண்ட்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்ததுன்னா அதை எடுத்து நம்மளால பேச முடியுது, மற்றவங்களும் அஃப்கோர்ஸ் பேசுகிறாங்க. பட் இப்போ கிரவுண்டுக்கு பிரச்சனை நம்ம பேசுறது கிடையாது. பட் இதெல்லாம் இருக்கிறதால ஏதோ கொஞ்சமாவது விஷயங்கள்லாம் வெளில வருது.
ஸோ அந்த வகையில இப்ப புதுசா வந்து மாட்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அதிமுக வந்து வெளியேறினவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஒன்னா அலைன் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது பெரிய நியூஸ் கிடையாது. நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம். இவங்க எல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க தனியா இருக்கும்போது அவங்க வீக்கா இருக்காங்க, வேற ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு இல்ல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே காமனா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சேர்ந்தாதான் ஓரளவுக்கு ஒரு ஃபோர்ஸா இருக்க முடியும். இவங்கனால யாருக்கு லாபம் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தா அதிமுகவுக்கு பாதிப்பு, அதிமுகவுக்கு பாதிப்பு, திமுகவுக்கு லாபம். ஸோ இவங்க கிளைம் பண்ணிக்கிறதுனா நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்றாங்க. பட் இவங்களோட செயல்கள் யாருக்கு லாபகரமா இருக்குன்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு லாபகரமா இருக்கு. ஸோ அதனால இவங்களோட இந்த ஸ்டாண்ட் வந்து லாங் ரன்ல அவங்களோட தொண்டர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். ரெண்டாவது இபிஎஸோட லீடர்ஷிப்பையும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா இபிஎஸ் கூட இப்ப அதிமுக கூட என்ன யோசிப்பாங்க, ரைட் இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஃபேவரபிளா செயல்படுறாங்க, ஸோ அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இவரை சப்போர்ட் பண்ணாலும் இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இபிஎஸோட லீடர்ஷிப் அது ஸ்ட்ராங் ஆக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த லீடர்ஸையும் அது பலவீனப்படுத்தும். இப்ப இவங்க அடுத்தது விஜயோட போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற அடுத்த கேள்வியும் இருக்கு. அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இவங்களை பொறுத்தளவுல விஜயோட சேர்றதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா இவங்கனால அதிமுகவோடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, திமுகவோட அவங்க அலைன்ஸுக்கு போறதும் சிக்கல். திமுகவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும். யாரை எதிரின்னு சொன்னீங்களோ அவங்களே போய் சேர்றீங்க. ஜெயலலிதா அவர்களோட உண்மையான ஃபாலோவர்ஸ் நாங்க தான் சொல்றீங்க. கடைசியில ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சியோட போய் நீங்க சேர்றீங்கன்னா அது உங்களோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். ஸோ அவங்க கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்கள பொறுத்தளவுல இந்த 3 லீடர்ஸை பொறுத்தளவுல விஜயோட சேர்றதுக்கு அவங்க விரும்புவாங்க. கேள்வி என்னன்னா விஜய் அதை விரும்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்தளவுல அவருக்கு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இல்லைனாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவருக்கு ஒரு அப்பீல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றாரு, நான் மாற்றத்துக்கான ஆள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ இவங்களோடலாம் கூட்டணி வச்சு அடுத்தது மற்றவங்களாம் என்ன கேட்பாங்க, இதுதான் அவங்க மாற்றமான்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பழைய சிஸ்டமோட பார்ட்டா இருந்தவங்கல்ல, பொலிட்டிக்கல் ப்ராசஸோட பார்ட்டா இருந்தவங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நிறைய விமர்சனங்கள் வரும். ஸோ விஜய் அவர்கள் இவங்களோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு விரும்புவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களும் சரி, இப்ப நம்ம சொன்ன இந்த 3 லீடர்ஸும் சரி, அவங்களோட இந்த அரசியல் பயணம் இருக்குல்ல, இதனால லாபம் யாருக்கு வரும்னு பார்த்தா திமுகவுக்கு தான். ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் லாபம். விஜய், செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான லாபம் இருக்கு. இவங்க தனியா 2 பிளாக்கா இருந்தாங்கன்னா திமுகவுக்கு லாபம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால இவங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபார்மிடபிளா இருப்பாங்க. தனியா செங்கோட்டையனும் டிடிவி இவங்க தனியா இருக்கும்போது மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓட்ஸ் தான் அங்க ஸ்பிளிட் ஆகும். பட் இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாங்கன்னா சாலிடா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைப்பாங்க, அதிமுக ஓட்டை உடைப்பாங்க. ஆனா இப்போ இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற டாக் ஒண்ணு, அதிமுக தாவேகா சேருவாங்களா அப்படின்ற ஒரு டாக் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது இப்போ உடைபடுதோ அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியும் இருக்கு. நேற்று சிடிஆர் அவர்கள் பிரஸ்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, தாவேகாவுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன கூட்டணி என்ன நிலைப்பாடு இருந்துச்சோ அதே நிலைப்பாடு தான் தொடருது அப்படின்னு வந்து சொல்றாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை தாவேகா விமர்சனம் பண்றாங்க, அதுதான் வந்து நிலைப்பாடு. ஸோ இப்போ அதான் தொடருது அப்படின்னா இப்போதைக்கு கூட்டணி கிடையாது அப்படின்றத தாவேகா ஓப்பனா சொல்லிட்டாங்க. எப்ப விஜய் வெளியே வந்து மகாபலிபுரம்ல பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சாரோ அப்பவே கூட்டணி இல்லைன்றது உறுதி ஆயிடுச்சு. அவர் வெளியே வராரு, வெளியே வந்து அறிக்கை வெளியிடுறாரு. ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க, அக்ரஸிவா இப்ப வெளியே வரார், சிக்கல் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது, அதனாலதான் வெளியே வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1 மந்த் அவர் வெளியே வரல. வெளியே வராம இருந்த போதும் மக்கள் கிட்ட அவர் போல. ஒரு நல்ல மக்கள் தலைவரா இருந்தா கட்சியும் தலைவரும் ஒரு பிரஷர்ல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லுவாங்க, மக்களோட சப்போர்ட்டை வென்றெடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த கட்சி பெக்யூலியரான ஒரு கட்சி, பெரிய ஒரு சிக்கல்ல போய் அவங்களே உள்ள விழுந்துட்டாங்க, விழுந்துட்டு மக்கள்கிட்டே போல. அப்ப அந்த பிரஷர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க யாரை நம்புறாங்க, வேற யாரையோ நம்புறாங்க. இவங்க மேல இருக்க ஆட்களை நம்புறாங்க, ஏதோ மேல நெகோசியேட் பண்றாங்க, மக்களை நம்பல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1 மந்த் கழிச்சு வெளில வராங்க. ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு, வெளியே வராங்க. ஸோ வெளியே வராங்கனாலே ரைட்,
இவங்க ஒரு ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தாவேக்காவை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் அவங்க தனியாக தான் போகிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம அந்த டைம்லேயே நம்ம பேசணும். மாமல்லபுரம்ல அவர் சந்திக்கும் போதே நம்ம அந்த விஷயத்த பேசணும். ஸோ இப்போ இந்த விஷயமும் நடக்குது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் கொஞ்சம் நாசூக்கா அதை பேசுறாரு. அவர் பேசும்போது 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட்ல இருந்தோமோ அதே ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்க சொல்லலாம் தாவேகா கட்சியை பொறுத்தல விஜய் தான் அந்த கட்சிக்கு எல்லாமே. ஸோ அவரு சொன்னாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும், அவரு ஒரு அறிக்கை விட்டு அதுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ நிர்மல்குமார் அவர்கள் சொல்ற விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியுமா? அவரு கார்ல உட்காந்து பிரஸ் சந்திக்கிறாரு, அதுக்கு பெரிய வேல்யூ இருக்குமா நீங்க கேட்கலாம். மேபி அப்படி நீங்க பார்க்கலாம். விஜய் வாயிலிருந்து வந்தாதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரியும் நீங்க பார்க்கலாம். ஆனா நம்ம இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், டிவிகேல விஜய் தான் எல்லாம். ஸோ விஜயை மீறி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ இப்ப நிர்மல்குமார் அவர்கள் இதை பேசுறாருன்னா ஏதோ ஒரு வகையில விஜயோட எண்ணம் இதுவா தான் இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுதான் பேசணும் இல்லையா? இல்லைன்னா நார்மலா டிவிக்காரங்க பேசுறது ரொம்ப யோசிப்பாங்க. அவரு நின்று நிதானமா இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாருன்னா ரைட், இது அங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அவங்க முதலே பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா கரூர் சம்பவத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அப்ப கூட்டணிலாம் இல்லைன்னு சொன்னா தப்பா போயிடும். அதுவும் குறிப்பா விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணியில அதிமுக வைக்க மாட்டோன்றதெல்லாம் ஓப்பனா பேசினா பெரிய பிரச்சனையாயிடும், விமர்சனங்கள் நிறைய வரும். அந்த இஷ்யூவை பத்தி பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசாம இதை பேசுறீங்களேன்ற மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி இப்ப மக்களையும் சந்திச்சாச்சு, பொலிட்டிக்ஸும் பண்ண ஆரம்பிச்சாச்சு, விவசாயிகளுக்காக அறிக்கையெல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கும் நாசூக்கா அப்படியே பாலிஷா ஒரு பதில சொல்றாங்க. என்னை பொறுத்தளவுல அதிமுக தப்பு பண்ணிட்டாங்க, ஆதரவு கொடுத்துருக்க கூடாது. இப்ப விஜயால யாருக்கு லாபம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், விஜயால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அப்ப விஜய் உங்களுக்கு டேஞ்சர். அவரே ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்காரு. சரி, நம்ம பக்கம் எடுத்துலாம் நினைச்சிருப்பாங்க அவங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சப்போர்ட் பண்ணலாம்ல. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? அந்த டைம்ல நீங்க விட்டுருந்தா அவர் எல்லாம் போட்டு பொலிட்டிக்கலா கார்னர் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சில எதிர்பார்ப்புகளோட அவருக்கு சப்போர்ட் பண்ண அவர் கட்சிக்காரங்க கூட இல்லாத நேரம் நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அவர், பாஜக காரங்களும் அதிமுக காரங்களும் சேர்ந்து. அப்புறம் அந்த முக்கியமான இக்கட்டான காலகட்டத்துல அதிமுக பாஜகவை யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டாச்சு. இப்ப நிர்மல்குமார் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார் அதெல்லாம் இல்லைன்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சைலண்டா இருக்கும்போது இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியாதனமா. ஸோ உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி டிவிக்கு. ஸோ அவங்க பலவீனமாகிறது உங்களுக்கு நல்லது, அதை அலோவ் பண்ணிருக்கலாம். பட் எனிவே எனக்கு என்னமோ ஆனால் இப்போ போக போக நான் எப்படி பாக்குறேன்னா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது பெருசா நியூஸ்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிவிக்கு. அந்த நரேட்டிவ் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பா விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசும்போது டிவிகே சைட்ல இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க, ஆனா அது பெரிய பேசு பொருள் ஆகல. டிவிகே இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது அறிக்கைகள் அப்பப்போ விடுவாங்க, அது பார்த்தோம்னா பேசு பொருள் ஆச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப ஆகல. அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னாடி நம்ம நேத்து கூட பேசணும், அதிமுகன்ற அந்த மெஷின் பார்த்தோம்னா எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஈரோடு பை எலெக்ஷன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா நிறைய பேசிட்டு இருக்காரு, நியூஸ்ல ஃபுல்லா அவரு தான் இருக்காரு. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்படி அதிமுக ஃப்ரண்ட்ல வராங்க, மற்ற எல்லாரையும் அப்படி சைட்ல தள்ளுறாங்க. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் மாறிடுது. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட்டணி விவகாரங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. யார் எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு வர 5ஆம் தேதி நினைக்கிறேன், நவம்பர் 5 வந்து மகாபலிபுரத்தில் பொதுக்கூட்டத்தை வந்து வைக்கிறாங்க. நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதில் வந்து ரொம்ப நாள் நம்மளுடைய அந்த ஆழ்ந்த மௌனத்துக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பொதுக்குழுலாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த திரும்ப அந்த தீவிரமான அந்த பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்களா? அவங்களோட பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. அவங்களோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்ப பெரிய பெரிய விஐபிஸ்லாம் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டாங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று மாட்டுறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கவங்க அட்வைஸ் பண்றது என்னவா இருக்கும்னா ஒரு 2 வாரம் அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்பா, அதுக்கப்புறம் நம்ம பண்றதெல்லாம் பண்ணலாம்பா. இங்கேயும் அதே தான். இவங்க கிட்ட ஒரு பிரச்சனையில போய் அவங்க சிக்கிக்கிட்டாங்க, 1 மந்த் அமைதியா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபுல் அக்ரெஷனும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்துட்டாங்க. அவங்க அந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்தாதான் இன்னைக்கு அவங்களுக்கு அதிமுக பாஜக எல்லாம் தேவையில்லை இன்னைக்கு. ஓகே, அதனால கான்பிடென்ட்டா அவங்க பேசுறாங்க. ஸோ அதனால டிவிகேவை அதிமுக பாஜக மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போவுமே நான் எப்படி சொல்லுவேன்னா, டிவிக்கே இருக்காங்க, பெரிய ஒரு ஃபேக்டர், நிறைய ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. ஸோ அதனால டிவிக்கு இருக்கிறதால திமுக ஜெயிச்சிருவாங்களாம் நம்ம சொல்ல முடியாது. டிவிக்கு அஃப்கோர்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைப்பாங்க. பட் இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. அது குறிப்பா நம்ம பார்த்தோம். விஜய் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் மக்கள் நிறைய பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா விஜயா திமுகவான்னு வரும்போது விஜயை சப்போர்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. விஜய் என்னன்னு தப்பு பண்ணிட்டு போட்டோம், அவர் ஒன்றும் பெரிய ஊழல்வாதி, பெரிய அரசியல் கட்சி ரொம்ப நாள் நடத்தினவர்லாம் கிடையாது, அதிகாரத்துல இருந்தவர் கிடையாது. ஸோ அப்ப அவரே சப்போர்ட் பண்ணும். அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, விஜயா திமுகவான்னு வந்தா மக்களுக்கு திமுகவை சப்போர்ட் பண்ற மனம் இல்லை, விஜய் பக்கமே நிற்போம். இத்தனைக்கும் விஜய் பக்கம் பெரிய தவறுகள் இருக்கு, பெரிய ஃபால்ட் இருக்கு, அதெல்லாம் மீறி அவரை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, களத்துல பெரிய லெவல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ அதனால விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் அதை மீறி கூட திமுகவை வீழ்த்த முடியும். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு நான் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாக்குறேன்னா, திமுகவை சமாளிக்கிறத விட இப்போ டிடிவி இப்போ இணைஞ்சிருக்காங்களே, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவங்கள சமாளிச்சு இவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் பெரிய சேலஞ்சா இருக்குமோ? எப்படி பாக்குறீங்க இந்த ஏடிஎம்கே பிரச்சனையை? எனக்கு என்னவோ அவங்க ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கல. இப்ப அஃப்கோர்ஸ் பெரிய பிரச்சனை தான். பட் நான் என்ன ஆங்கிள்னு சொல்றேன்னா, இபிஎஸ் அவர்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரை பொறுத்தளவுல டிஎம்கே தான் நம்மளோட எதிரி, டிஎம்கே கூட தான் நம்ம அரசியல் பண்றோம், எதிர்த்து தான் அரசியல் பண்றதுல எந்த சிக்கலும் இருக்காது. ஸோ அதை மட்டும் தான் பண்ணுவார். அவர் டிடிவியை பத்தி பேச போறது இல்லை, விஜயை பத்தியும் பேச போறது இல்லை. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன். இப்போ விஜய் நடுவில் பூந்து மேலையும் கீழையும் ஓடும்போது அது ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்கும். டிடிவி எல்லாம் விட விஜய் பெரிய ஒரு டைவர்ஷனா இருப்பார். ஒன்று, இபிஎஸ் பண்ணக்கூடிய அரசியலுக்கு பெரிய விசிபிலிட்டி கிடைக்காது, அந்த விசிபிலிட்டியை விஜய் வாங்கிட்டு போயிடுவார். ரெண்டாவது, இப்ப விஜய் ஒரு 3% ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுப்போமே, 3-4% ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுப்போமே, அது கூட டேமேஜ் தானே. வின்னர்ஸுக்கும் லூசர்ஸுக்குமான டிஃபரன்ஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எலெக்ஷன். 2%, 3%. ஆமா. ஸோ இவர் ஒரு 3% ஒரு 5% வாங்கினா கூட பெரிய டேமேஜ் தான். ஸோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட அதை உடைக்க முடியும் விஜயால. இப்ப பீகார்ல பிரசாந்த் கிஷோர் அந்த வேலையை பாக்குறாரு, நிதிஷ்குமாருக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபுல்லா அப்படியே காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் அது ஷிஃப்ட் ஆகுமான்றது கேள்வி. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி எங்க அதிகமா இருக்கும், யங்ஸ்டர்ஸ் மத்தியில தான் அதிகமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் தான் பெரிய கோபம் இருக்கும், மாற்று வேணும்னு அவன் தான் யோசிப்பான், மாற்று வேணும்னு யோசிப்பா. அந்த பக்கம் அப்படியே போகலான்னு யோசிப்பா. புதுசா இங்க பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, அவர் ஒரு யங்ஸ்டர், நல்லா மாடர்னா பேசுறாரு, நல்ல விஷன்லாம் வைக்கிறாரு. அப்ப காங்கிரஸை விட பிகே இன்னும் அப்பீலிங்கா இருப்பார்ல, இங்கேயும் அதே தான். ஸோ ஒரு சின்ன செக்ஷன், குறிப்பா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க, அதிருப்தியாளர்கள் அவங்க தான் அதிகமா இருப்பாங்க, சீக்கிரமா ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிருந்து அங்க போகலாம் அப்படின்ற பிளான் இருக்கும்போது விஜய் வராருன்னா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு சின்ன செக்ஷனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஆகும்போது அது என்ன பண்ணும்னா, ஒரு 3 to 5% ஓட்ஸை பிரிச்சா கூட அது அதிமுகவுக்கு டேமேஜை ஏற்படுத்தும். ஓவராலா அஃப்கோர்ஸ் இபிஎஸ் பொறுத்தவரை இவங்க பத்திலாம் பேசவே மாட்டார். ஆனா ஊடகங்கள் பேச போறாங்க, அவங்க பேச போறாங்க, அவங்க பேசுறதுலாம் பிரச்சனையாக போகுது. அவங்க எங்க போறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இங்க பாதிக்கும் இல்லையா? இவங்க பேசலன்னா பரவாயில்ல, ஆனா அது பாதிக்கும் இல்ல இங்க. கண்டிப்பா. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவங்கனால ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 5-10% ஓட்டு வச்சிருப்பாங்கன்னு வச்சுப்போமே, அவ்வளவு வச்சிருக்கோம். விஜயோட ரசிகர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா கோச்சுப்பாங்க. விஜய் சொல்றீங்க, சரி சரி, நான் இவங்கள மட்டும் சொல்றேன், 3 பேர் மட்டும் சொல்றேன். இவங்கிட்ட 2-3 கோடி ஓட்டு இருக்குன்னு இருக்காங்க அவங்க எல்லாம். ஓகே, நீங்க அவ்வளவு வச்சிருக்கீங்களான்னு கேட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க விஜய் ரசிகர்கள்லாம். 10% வச்சிருப்பாங்க, ஒரு 5-10% இருக்காங்கன்னு வச்சிருப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அதனால அது ஒரு சாலிடான ஓட்டு, அது ஒரு சிக்கல். பட் அதையும் தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு, டிஎம்கேவோட கோர் ஓட்ஸும் சுருங்கிருச்சு. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குனாலே, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அது எல்லாமே ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு சைட்ல என்டிகே, இன்னொரு சைட்ல பிஜேபி, இன்னொரு சைட்ல அதிமுக, இன்னொரு சைட்ல டிவிகே, அது போக டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ பேர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் களத்துல அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ டிஎம்கே ஹைலி அன்பாப்புலர். ஆனா டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, டிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆயிருக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஏடிஎம்கேனால அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ணி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சா, நான் சொல்றது ஓரளவுக்கு தான், ஓரளவு கன்சாலிடேட் பண்ணாலே ஜெயிச்சிடலாம்.
ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஓரளவு கன்சால்டேட் பண்ணாலே டிஎம்கே ஓட்ஸோட அது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓவரால் டிஎம்கே ஓட்ஸ் சுருங்கிருச்சு. ஓகே. ஸோ அதனால இப்போ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே ரொம்ப மாறிடுச்சு. எப்போ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் மேலே இருந்து கீழே விழும்போது ஷார்ட் டைம் உங்களுக்கு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கீழே தான் சாக போறீங்க, ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிம்பாங்க. இது அந்த மாதிரியான டைம் தான் திமுகவுக்கு. திமுக ஆக்சுவலாக பெரிய வீழ்ச்சியில் இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, திமுகவோட ரிலவன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. ஆனால் ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகி இருக்கிறனால பார்க்கறதுக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. திமுக தலைமைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அதை பார்த்து அவங்களும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது கிடையாது. அவங்க they are very weak. ஓகே. இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த எலெக்ஷன் நெருங்க இப்போ எடப்பாடி அவர்களுடைய அந்த மூவ் அப்படின்றது இன்னும் ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ எப்படி இருக்கு அவருடைய அரசியல் அப்படின்றது? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மொமெண்டமை செட் பண்ணிட்டாங்க. ஓகே. ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. இனி அடுத்தது என்னன்னா, இந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ் தானே ஒன் டே மேட்சஸ்ல ஸ்பீடு பயங்கரமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓகே ஓரளவுக்கு அக்ரெசிவா இருப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் 10 பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்லையும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணும். இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணும். இதே மாதிரி மொமெண்டமை பில்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் அதை அவங்க பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இன்னைக்கு திமுகவால மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இன்டெலெக்சுவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா அதிமுகவுக்கும் லாஸ்ட் 3 மந்த்ஸ் அக்ரெசிவா அரசியல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் உண்டு. அது ஹிஸ்டாரிக்கலா அவங்க எப்பவுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அதிமுகவும் ஸ்ட்ராங். ஹிஸ்டாரிக்கலாவே அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஸோ அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போது இவங்களும் அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பண்ணாங்கனாலே போதும், நாங்க தான் திமுகவுக்கு மாற்று, திமுகவை வீழ்த்தணும்னா எங்க கிட்ட தான் வரணும் அப்படின்ற தோற்றத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்கன்னா ஓட்ஸ் அங்க ஷிஃப்ட் ஆகும். அதை அவங்களுக்கு செய்ய முடியல, விஜய்க்கு பெரிய லைன் தட் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிக்கல். ஆனா நான் எப்படி பார்க்கறேன்னா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது விஜய்க்கு இந்த பப்ளிசிட்டி கிடைக்காது. ஓகே. ஏன்னா விஜயால ரியல் பாலிடிக்ஸ் வரும்போது, ரியல் எலெக்ஷன்லாம் வரும்போது பெருசா பண்ண முடியாது. அப்ப பெருசா இஷ்யூலாம் இல்லாத போது, எலெக்ஷன் தள்ளி இருக்கும்போது நீங்க பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு நியூஸ் இருக்காது, எல்லாம் அவங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிஜமான ஹீட் வர ஆரம்பிக்கும். களத்துல பெரிய கட்சியோட பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கும். கிரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவில பாக்குற வரைக்கும் தான், கிரவுண்ட்ல போயாச்சுன்னா பெரிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸோட பிரசன்ஸ் பார்த்தோம்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்கள மீறி சின்ன கட்சிகள் நிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். இப்ப என்டிகே மாதிரியான பார்ட்டி ஓரளவுக்கு நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எஜுகேட்டட் கேடர்ஸ் இருக்காங்க, பொலிட்டிக்கல் எஜுகேஷனோட இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் வெறித்தனமா நிற்கக்கூடிய ஆட்களும் கூட, அவங்க ஐடியாலஜி ட்ரிவனும் கூட. சாதாரண நாட்டில் நிற்க முடியாது. அதனாலதான் இவங்க எல்லாமே கூட்டணியில போய் உட்காந்துடுறது. நம்ம தனியா நின்னா நசுக்கிடுவாங்கன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோட ஆட்களுக்கு பெரிய அரசியல் தெரியாது, அவங்களுக்கு பெரிய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் கிடையாது, மிஷன்லாம் கிடையாது. விஜய்க்கும் கிடையாது. ஆமா, விஜய்க்கும் கிடையாது, கட்சிக்கும் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க விஜயை மட்டும்தான் பார்க்கணும், விஜய்க்காக தான் ஆப்ரேட் ஆகிறாங்க. ஸோ அவங்களால பெருசாலாம் களத்துல நிற்க முடியாது. அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போது டைனமிக்ஸ்லாம் மாறும். சிறிய கட்சிகளுக்கு அப்போ ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப கஷ்டமும் கூட, தனியா இருக்கவங்களுக்கு கஷ்டம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.